கோமாவில் மனைவி. நடைப்பணமாக சத்யராஜ், தமிழகமே அறியாத திடுக்கிடும் தகவல். நடிகர் சத்யராஜின் மனைவி 4 ஆண்டுகளாக கோமாவில் இருப்பதாக அவரது மகள் திவ்யா எழுதிய உருக்கமான பதிவு தற்போது அனைவரையும் உலுக்கியுள்ளது. இச்செய்தி தொகுப்பு அதன் விவரங்களை பகிர்கிறது. தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நடிகராக வலம் வரும் சத்யராஜ், இந்தியா முழுவதும் பிரபலமான நடிகராக உள்ளார். 80 மற்றும் 90களில் தமிழ் திரையுலகை கலக்கிய சத்யராஜ், தற்போது காலத்தின் தேவை பெருந்த கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வருகிறார். அவர் திரைப்படத்துறையில் மட்டுமின்றி சமூகச் செயற்பாட்டாளராகவும் பங்காற்றுகிறார். அரசியல் கருத்துக்களையும் சமூக பிரச்சினைகளையும் வலியுறுத்தி வருகிறார். சத்யராஜின் மகளான திவ்யா ஊட்டச்சத்து நிபுணராக மகள்மதி இயக்கத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்கி வருகிறார். சமீபத்தில் மக்களவைத் தேர்தலின் போது பிரபல கட்சியிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அதனால் அரசியலிலும் கவனம் பெற்றுள்ளதாகவும் கூறியிருந்தார் திவ்யா. இந்த நிலையில் திவ்யா தன்னுடைய குடும்பத்தின் தற்போதைய சூழலை குறித்து வெளியிட்டுள்ள பதிவு பலரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. தனது தாய் மகேஸ்வரி கடந்த 4 ஆண்டுகளாக கோமாவில் இருப்பதாகவும் PGQ மூலமாகவே உணவு வழங்கப்படுவதாகவும் அதிர்ச்சிகர தகவலை திவ்யா வெளியிட்டுள்ளார். மேலும் தனது தாயின் உடல்நிலை குணமடையும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தந்தை சத்யராஜ் கடந்த 4 ஆண்டுகளாக குடும்பத்தை ஒருவனாகச் செழிக்க வழிநடத்தி வருவதாகவும், சத்யராஜின் தாயார் ஓராண்டுக்கு முன் மறைவடைந்ததால் தந்தை சிங்கிள் பேரண்டாகவே இருக்கிறார் என்றும் திவ்யா உருக்கமாக தெரிவித்தார். தாங்கள் இருவரும் பாப்புலர் சிங்கிள் பேரண்ட் கிளர் உருவாக்கியதாக பெருமிதத்துடன் பகிர்ந்துள்ளார் திவ்யா. இதை பார்த்து பலரும் திவ்யாவின் தாயார் விரைவில் குணமடைய பிரார்த்தித்து வருகிறார்கள். சத்யராஜின் மனைவி மகேஸ்வரியின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவ வட்டாரங்களில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் தன்னுடைய குடும்ப சூழலை நேர்மறையாக பகிர்ந்த திவ்யாவுக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சினிமா மற்றும் நடப்பு தமிழக செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.